So welcome to Praveen Education Institute. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் 3.18ல இருக்குது. ஓகேவா, ஆல்ரெடி நம்ம வந்து 3.19ல இருக்கிற எல்லா முக்கியமான 5 மார்க்ஸும் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல வந்து 8th சம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இதுல வந்து 6th சம் பார்க்குறோம். 7th சம் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா, அது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், அது 5 மார்க்ல கேட்க முடியாது. ஸோ 6th சம்க்கு நான் போயிருக்கேன். ஸோ இதே மாடல் உள்ள சம் வந்து எக்ஸாம்பிள் 3.70 நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். தெரியாதவங்க நீங்க நம்ம வீடியோஸை கண்டினியூஸா பார்க்குறவங்களுக்கு தெரியும், இல்லைனாலும் பிளேலிஸ்ட்ல இருக்கு, நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கும்போது எக்ஸ் வேல்யூயும் y வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இது வந்து என்னன்னா திசையிலி, அதாவது ஸ்கேலார். இதுவும் ஒரு ஸ்கேலார் இல்லைங்களா? ஸோ ஸ்கேலாருக்கு தமிழ்ல திசையிலின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒரு அணி. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு ஃபேக்டரிஸ் ஒரு ஈக்குவேஷனுக்குள்ள போகலாம். ஓகேங்களா, சரி, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நம்ம ஒரு ஈக்குவேஷனுக்குள்ள போகலாம். இப்போ எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா எக்ஸ் வந்து இது ரெண்டு கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா ஸ்கேலாரும் ஒரு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணணும் இல்லைங்களா? அதாவது திசையிலையும் அணியையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் இன்ட்டு 4 வந்து 4x வரும், எக்ஸ் இன்ட்டு -3 வந்து -3x வரும். ஓகேங்களா, சரி, பிளஸ், அதாவது இந்த இடத்துல பிளஸ் இருக்குது, பிளஸ் y தூக்கி உள்ள மல்டிப்ளை பண்றேன். அப்ப மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா -2y, அடுத்து y இன்ட்டு 3 வந்து 3y இல்லைங்களா? அப்போ 3y அப்படியே வந்துருச்சு. சரி, இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்குது, 4 6 கிடைக்குது. இப்போ இது மூணுமே வந்து என்னது, மேட்ரிக்ஸ். இது மூணுமே மேட்ரிக்ஸ். சரி, இப்போ மறுபடியும் நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனா எழுத போறேன். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 4x plus into minus 2y is equal to என்னது 4 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் வருது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி minus 3x plus 3y இல்லைங்களா, plus 3y is equal to என்ன இருக்குங்க 6. இது என்ன ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, அதாவது minus 3x plus 3y is equal to 6. ஓகேங்களா, சரி, இப்போ எனக்கு ஆப்வியஸா எனக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நம்ம வந்து எப்படி நம்ம சம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் வழக்கம் போல எலிமினேஷன் மெத்தட் கான்செப்டுக்குள்ள போக போறோம். அப்போ ஒன்னு எக்ஸ் எலிமினேட் பண்ணணும், இல்லை என்றால் y எலிமினேட் பண்ணணும். அதுல நீங்க எதை வேணாலும் நீங்க எலிமினேட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I am going to eliminate y. I'm going to eliminate y. So நான் y eliminate பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நான் என்ன பண்றேன்னா இங்க வந்து 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. ஸோ அப்போ இது 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்போ 3 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும், 12x minus 3 2s are 6y is equal to 4 3s are 12. ஓகேங்களா, ஸோ எல்லாமே 3 ஆல மல்டிப்ளை பண்ணியாச்சு. சரி, அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? செகண்ட் ஈக்குவேஷன் நான் என்ன பண்றேன்னா 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். ஏன்னா இது 2 ஆல மல்டிப்ளை பண்ணாதான் இங்கேயும் 6 வரும். ஆல்ரெடி இங்க 6 வந்துருச்சு. ஸோ இது 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்போ minus 3 2s are 6x plus 3 2s are 6y is equal to 6 2s are 12. ஓகேங்களா, சரி, இப்போ ஆப்வியஸா எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா தெளிவா y பிளஸ் y மைனஸ் y கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். ஸோ 12 minus 6 6x ஓகேங்களா இஸ் ஈக்குவல் டு 12 plus 12 என்னது 24. அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா x வேல்யூ ஈஸியா நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். அப்போ x is equal to 24/6. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 4. அப்ப எக்ஸ் வேல்யூ வந்து எனக்கு என்ன கிடைக்குது, இப்ப ஃபைனலா எக்ஸ் வேல்யூ வந்து 4ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ கிடைச்ச எக்ஸ் வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு y வேல்யூ கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸ் வேல்யூ தூக்கி இது ரெண்டுல எந்த ஈக்குவேஷன் வேணாலும் போடலாம். ஓகேங்களா, அதாவது சப்ஸ்டியூட் பண்ணணும், பிரதியிடணும்னு சொல்லுவாங்க. சப்ஸ்டிடியூட் x is equal to 4 in ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே போடுறேன். ஓகேங்களா, அதாவது பிரதியிடுறேன். என்ன இடுறேன், பிரதியிட வேண்டும். ஓகேவா, இதுல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பிரதியிட வேண்டும். என்னன்னு x is equal to 4 அப்படிங்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் இங்க எழுதுறேன். 4x
மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறதுல நான் வந்து பிரதியிட போறேன். அப்போ 4 இன்டூ எக்ஸ் வேல்யூ வந்து 4 மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 4. 4 4s are 16 minus 2y is equal to 4. இப்போ இந்த 16 கொண்டு போய் ரைட் சைடில் விட்டுறலாம். இப்போ மைனஸ் 2y is equal to ஆல்ரெடி எனக்கு 4 இருக்கு. இந்த 16 ரைட் சைடு வந்துருச்சுன்னா மைனஸ் 16 வந்துடும். ஸோ மைனஸ் 2y is equal to 4 minus 16 அப்படின்னா இது வந்து முன்னாடி பிளஸ் இருக்கு. முன்னாடி என்ன இருக்கு? இங்க பிளஸ் இருக்கு. இங்க என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. அப்போ அங்கே ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸாக இது ரெண்டு ஆப்போசிட் சிம்பிள். ஆப்போசிட் சிம்பிள் என்ன பண்ணுவீங்க? செப்பரேட் பண்ணுவோம். அப்போ இது 12 கிரேட்டர் நம்பர் மைனஸ். அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஸோ y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12 பை மைனஸ் 2. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். 2 1s are 2 6 are. ஸோ y இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? எனக்கு 6 கிடைக்குது. ஓகேங்களா? அப்ப ஃபைனலா இதோட வேல்யூ இந்த சம்மோட வேல்யூ நம்ம என்ன சொல்லலாம்? therefore x is equal to 4 and y is equal to 6 ன்னு சொல்லிட்டு இந்த கேள்வி நம்ம முடிச்சிடலாம். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க்கும் கூட. எப்படியுமே 3.19ல தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அசட்டுத்தனமா இருந்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்பாங்க. ஓகேங்களா? சரி, ஸோ வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.